சிறிய வயதிலேயே வேட்டைக்கு சென்ற மாமனிதர், வேட்டையிலே கிடைக்கிற காசுகளை வைத்து தன் வறுமையை போக்கிய மனிதர், குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருந்தது. காடும் சார்ந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்ட மக்கள் காட்டோடு தான் ஒன்றி வாழ முடியும். அந்த அடிப்படையில் யானை தந்தங்களை சேவியவர்கள் வாங்கி விற்றார். அவரும் வேட்டைக்கு சென்றார். அவர் கோடீஸ்வரராக இருக்கிறாரே, அவரை பற்றி யாராவது பேசியதுண்டா? ஏன் அதெல்லாம் பேச மறுக்கிறீங்க? துப்பாக்கி தூக்கி கொண்டு காட்டுக்குள்ள போயிட்டு யானை தந்த வேட்டையாடினா என்ன? தனியார் தானே பெருமுதலாளி ஆகிறான், தனியார் தானே கொள்ளையடிக்கிறான். அப்ப அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நான் கேட்கிறேன், இந்த சொத்து அரசாங்கத்தினுடைய சொத்து என்றால் அப்ப அரசாங்கம் விற்கலாமா? கடலை வித்துருவீங்களா? நீங்க கடலை விற்கலங்க, கூறு போட்டு மலையை விற்கிறீங்கல்ல, கடலை கூறு போடுங்க, கூறு போட்டு வித்துருவீங்களா? நீங்க என்ன உங்களுடைய சித்தாந்தங்கள்? மலைகள் இந்த மண்ணை பாதுகாக்கக்கூடியது, இந்த வளத்தை பாதுகாக்கக்கூடியது. நீங்க அதை வெட்டுறீங்கன்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல. மரங்களை வெட்டினானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. மலைகளை வெட்டுகிறவர்கள் ஏன் இதுவரை கைது செய்யப்படவில்லை? வீரப்பனார் வந்து மணல் கொள்ளை அடிச்சாரா? இல்ல மலையை சுரண்டினாரா? மரத்தை வெட்டினார், மக்கள் வெட்டினார்கள், வாங்கி கொண்டார், இடைத்தரகராக வேலை செய்து விற்பனை செய்து கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு சந்தன கடத்தல், சந்தன மனித உயிருக்கும் விலங்கு உயிருக்கு என்ன ஐயா பெரிய வித்தியாசம்? உயிர் தான். ஒரு நீதிமன்றம் கூட இவன் கடத்தல்காரன், இவன் கொள்ளைக்காரன், இவன் கொலைக்காரன் என்று தீர்ப்பு சொல்லவே இல்லை. காவிரி நதிநீர் பிரச்சனையில மக்கள் துயரப்பட்ட போது, துன்பப்பட்டது, மக்கள் விடுதலை உங்களுக்கு தெரியலையா? அதாவது ஈடுபட்டு கிடந்து அடித்து விரட்டப்பட்டார்களே கர்நாடக மக்களால். நான் கேட்கிறேன், மத்திய அரசு என்ன பண்ணி கிழிச்சிச்சு சொல்லுங்க? தமிழக மீனவர்களை சுட்டு கொண்டாங்களே, அப்ப வந்து இந்திய மீனவர்கள் இல்லையா? நீங்கள் இந்து தாயகமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். தமிழனுக்கு சாதியும் இல்லை, மதமும் இல்லை, உருவாக்கியது நீங்கள். RSS கும்பலினுடைய அடிவருடியாக இருக்கக்கூடிய RSS பிரிவினுடைய இளைஞர் படை பிரிவாக இருந்த இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பார்ப்பனர்கள் இருக்கான்? இருக்கிறவன் பூரா சூத்திரன், மூல மலிங்கி போய் இன்னைக்கு வந்து RSS கும்பல்ல சேர்ந்துக்கிட்டு. அதே பெரியாரை தான் தமிழ் தேசியத்தை சார்ந்து பல பேர் வந்து எதிர்க்கிறாங்க. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? மூடர்கள், முட்டாள்கள், பெரியாரை பற்றி நன்கு உணராதவர்கள். தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற தனி தத்துவத்தை இந்த தமிழ்நாட்டிற்கு வழங்கி தந்த பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவன் அவர். AK 74 ரக துப்பாக்கி எடுத்து சுட்டு பயிற்சி பெற்ற தலைவர் அல்லவா சீமான். அதனால அவங்க ஆயுதங்க இந்த NIA முதல்ல நான் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறேன். முதல்ல இவங்க NIAன்னு பார்க்கணும். NIA தேசிய பாதுகாப்பு முகமை. இந்த தேசிய பாதுகாப்பு முகமை நான் ஒன்று சொல்றேன், ரகசியங்களை பாதுகாப்பு. இந்தியாவில் இருக்கிற பார்ப்பன அடிவருடிகள், பார்ப்பன கும்பல் சிதைத்து வருகிறது. ராஜீவ்காந்தியை படுகொலை செய்ததே RSS கும்பல் தான். RSSக்கும் சீமானுக்கும் ஒரு ரகசிய தொடர்பு இருப்பதால் இந்த வேலை திட்டத்தை ரகசியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஆனால் அந்த பிரபாகரன் நம்பிகளுக்கு நான் சொல்லுகிறேன், தயவு செய்து சீமானை நம்பி விடாதீர்கள், சிதைந்து போவீர்கள். ஏனென்றால் குக்கு செய்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ராஜா. நம்மோடு தமிழ் தேசிய போராளி திரு முகில் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சந்தன கடத்தல் வீரப்பன், அந்த அவரோட பயணித்த தருணங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இரண்டாவது வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவாகவும் இப்போ பார்க்குறாங்க சில மனிதர்கள். அவர் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் போலையும் வந்து சித்தரிக்கிறாங்க. இது இடைப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல எடுத்தோடனே இந்த சந்தன கடத்தல் இந்த வார்த்தைகளை முதல்ல தவிர்த்துங்க. அது சரியான போக்கு அல்ல. சந்தனம் கமலும் வீரப்பனான்னு சொன்னால் ஏற்றுக்குவேன். ஏன்னா காடுகளில் அன்றாடம் காய்ச்சி மக்கள் 1000 பேர் 6000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வானாந்தர காட்டிற்குள் வாழ்க்கையை தொடங்குவதற்காக வருஷத்தில் ஒரு முறை அரிசி பார்த்த அந்த அற்புத மனிதர்கள் சந்தன காடுகளில் விளைந்திருக்கிற சந்தன மரங்களை வெட்டினார்கள். வெட்டுகிற மக்களிடம் வாங்கி கொளுத்தவர்கள் அரசியல் போக்கிலிகளும் பணபலம் படைத்தவருமே அதை வாங்கி கொளுத்து தின்றனர். இதை பார்த்த வீரப்பனார் அவர்கள் இந்த அப்பாவி மக்களுடைய அவல நிலையை எடுத்து சொல்லி, நானே வாங்கி கொள்ளுகிறேன், உங்களுக்கு வேண்டியதை நான் செய்கிறேன் என்று சந்தன மரங்களை வெட்டிய அப்பாவி மக்களிடமிருந்து மரங்களை வாங்கி
இடைத்தரகராக இருந்து விற்பனை செய்து அந்த பணத்தை ஏழைகளுக்காகவே வாரி இறைத்த வள்ளல் பெருமகனார் வீரப்பனார். இன்னும் அலங்காட்டுக்குள்ள என்ன அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி வச்சிருக்காரா? இல்லை, அவர் வந்து அதிக அளவில் பணம் சேமித்ததாக நம்ம வந்து பார்க்குறோம். நிறைய ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு யானை தந்தங்கள்லேருந்து மற்ற மான் வேட்டைகள்லேருந்து பல விஷயங்களில் வந்து ஈடுபட்டு இருக்காரு. அந்த பணம் அது எல்லாமே எங்கே ஐயா போச்சு? ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்க மனைவியும் சரி, அவங்க குடும்பத்தாரும் சரி, வறுமையில் வந்து இருக்கிறோம், இது வந்து நாங்கள் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து இருக்கிறோன்றாரு. இது வந்து அரசியல் சார்ந்த அதிகாரமிக்க அரசியல் தலைவர்கள்ட்ட இந்த பணம் போய் சேர்ந்துருச்சா, இல்லை இது வந்து மக்களிடையே போய் சேர்ந்துருச்சா, இல்லை இது வந்து மர்மமான முறையில் வந்து இருக்குதான்ற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. முதல் கேட்ட கேள்விகளுக்கே நான் இன்னும் பதில் சொல்லி முடிக்கவில்லை. முதல்ல வந்து சந்தனம் கமலும் வீரப்பனார் அவர்கள் தன் வாழ்வியலில் ஏற்பட்ட அல்லது தன் வாழ்க்கையை தொடங்குகிற காலகட்டங்களில் கோபிநத்தம் செங்கப்பாடி வனப்பகுதிக்குள் தன் குடும்ப வறுமையை நினைத்து வேட்டைக்கு சென்ற மாமனிதர். 1977ஆம் ஆண்டு வனப்பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்னாலேயே ஆயிரம் பேர் அங்கே வேட்டையாடினார்கள். நான் கேட்கிறேன், உங்கள்கிட்ட கானாடு காத்தான் செட்டிநாட்டு அரசர் அரண்மனையில் ஆயிரக்கணக்கான தந்தங்கள் இருக்கிறது எப்படி வந்தது என்று யாராவது கேட்டிருக்கிறீர்களா? மைசூர் அரண்மனையிலே போய் பாருங்கள், ஆயிரக்கணக்கான யானையினுடைய தந்தங்கள் இன்றைக்கும் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கிறதே, அதை பற்றி யாராவது வாய் திறந்தார்களா? ஏன் அதையெல்லாம் பேச மறுக்கிறார்கள் இவர்கள்? அப்ப அவர்கள் யானை வேட்டையாடியது 1977க்கு முன்னால். மதிப்பிற்குரிய பெருமகனார் வீரப்பனார் அவர்கள் வேட்டையாடியது உண்மை, மாற்று கருத்து இல்லை. சேவி அவர்கள், கருங்கலூர் சேவி அவர்கள் வேட்டையாடுகிற உரிமத்தை பெற்று வைத்திருந்தார். அவர் யானை தந்தங்களை விற்பதற்கு இந்த அரசுகள் உரிமம் கொடுத்தது. எந்த காலகட்டங்க? 1977க்கு முன்னால். வீரப்பன் வந்த காலகட்டங்க ஐயா? வீரப்பனார் வந்தது 1972களில் வேட்டையை தொடங்க. இதே முரண்பாடா இருக்கீங்களே ஐயா? இதுவே கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் வந்து இடையில வந்து 20 ஆண்டுகள் இருக்குங்களே. இருக்கட்டும், சிறிய வயதிலேயே வேட்டைக்கு சென்ற மாமனிதர், வேட்டையில கிடைக்கிற காசுகளை வைத்து தன் வறுமையை போக்கிய மனிதர், குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருந்தது. காடும் சார்ந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்ட மக்கள் காட்டோடு தான் ஒன்றி வாழ முடியும். அந்த அடிப்படையில் யானை தந்தங்களை சேவியவர்கள் வாங்கி விற்றார். அவரும் வேட்டைக்கு சென்றார். அவர் கோடீஸ்வரராக இருக்கிறாரே, அவரை பற்றி யாராவது பேசியதுண்டா? ஏன் அதெல்லாம் பேச மறுக்கிறீங்க? துப்பாக்கி தூக்கி கொண்டு காட்டுக்குள்ள போயிட்டு யானை தந்த வேட்டையாடினாரா என்ன? இல்லை. 77க்கு முன்னால் வேட்டையாடப்பட்டது, அது எல்லோரும் வேட்டையாடினார்கள், இவரும் வேட்டையாடினார், அவ்வளவுதான். அதுல கிடைத்த வருமானத்தை அவர் ஒன்றும் வச்சுக்கலையே, மக்களுக்கு தானே வாரி இறைச்சாரு. அப்போ வந்து ஒரு தனி மனித ஒழுக்கமும் கிடையாது. ஒரு இளைஞர்கள் வந்து இந்த கதைகளையோ இல்லை வீரப்பனை பத்தின அந்த விஷயங்களோ தெரிஞ்சா அவங்களும் ஆயுதம் ஏந்திய போராட்டத்துல இறங்குனாங்கன்னா இந்த சமுதாயத்தை வந்து எப்படி நீங்க பார்க்க முடியும்? முதல்ல இந்த கதைங்கிறது இது ஒரு சம்பவம், வரலாற்று சம்பவங்கள். இந்த வரலாற்று சம்பவங்கள்ல நான் சொல்றேன், 1977க்கு பின்னர் சந்தனக்காடுகளில் ஒரு யானை கூட வயதாகி சாகலையா? அப்படியே இளமையாவே இருக்கா? அப்ப செத்த யானையுடைய தந்தங்கள் எங்க? அந்த கேள்வி இருக்கு. இல்ல, அப்ப செத்த யானைகளை மட்டும்தான், அந்த தந்தங்களை மட்டும்தான் எடுத்தாரு நீங்க வந்து யானைகள் இருக்கு. இது வந்து நம்பும் அடவு இருக்குங்களா? நீங்க சொல்றது வந்து யானைகள் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நாங்க அதோட தந்தத்தை எடுக்கிறோம்னா யானைகளோட எத்தனை வருடம் வாழுன்ற அந்த ஒரு காலகட்டம் இருக்குங்களா? நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். 2004ஆம் ஆண்டு மகத்தான போர் மரவர் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டது. 20 ஆண்டுகளை தொட்டு விட்டது. ஐயா, வந்து ஒரு மொழி, ஐயா நீங்க வந்து நீங்க சொல்ல ஒரு மொழிக்காகவும் ஒரு இனத்துக்காகவும் ஒரு தொடர்ச்சியான ஒரு முன்னோட்டங்களையும் ஒரு கோர்வையான ஒரு ஆட்களையும் வந்து ஒன்றிணைச்சு அவர் வந்து செயல்பட்டாருங்க ஐயா. இது வந்து சாப்பாட்டுக்கு இல்ல, இது வந்து குடி தண்ணிக்கு இல்லைன்றது வந்து இது ஏற்புடையதா இல்லைங்க. வயிற்று பசிக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு. காடு சார்ந்த வாழ்க்கையில காட்டுலதான் விவசாயம் சார்ந்த வாழ்க்கை விவசாயம் தான். கடலும் சார்ந்த வாழ்க்கை கடலு தான். அதுக்காக கடலுக்குள்ள இருக்கிற மீனை பிடிக்க முடியாதுன்னு சொன்னா இது எப்படி? இது நான் கேட்கிறேன். நீங்க வந்து ஒரு அரசுடைமையாக கேட்கிறேன். 20 ஆண்டுகளாக வயதாகி போன செத்த யானை தந்தங்கள் எங்க? யார் வச்சு? வீரப்பனார் இல்ல. இந்த 20 ஆண்டுகளாக கலந்து விடப்பட்ட யானை தந்தங்களை யார் கொள்ளையடிக்கிறான்? அரசாங்கம் இப்ப வெள்ளரிக்கை வெளியிட தயாரா? இத்தனை யானைகள் செத்து இருக்கிறது, இத்தனை யானைகளுடைய கொம்புகள் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? அண்மையிலே சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்துல பெரியதண்டா வனப்பகுதியில் 2 யானை சண்டையிட்டு ஒரு யானை செத்து போச்சு. அந்த தந்தத்தை வெட்டி எடுத்துட்டு போனாங்க. கணக்கு காட்ட தயாரா? அது அரசை சார்ந்துருங்க. அரசை வந்து சேர்ந்துருங்க. அரசுக்கான அந்த நிதியா ஆச்சுன்னா அது வந்து மக்களுக்கு பயன்படுற ஒரு விஷயமா இருக்கும். அரசு கசானாவுல அரசனுடைய மியூசியத்துல வைக்கப்பட்டிருந்தா மகிழ்ச்சி.
ஆனால் இடையிலே வன ஊழியர்கள், வனத்துல வேலை செய்யக்கூடியவர்கள், அந்த பொறுப்பாளர்கள் வித்து தினம்னா உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? அப்ப அவங்க விற்கலாமா? நான் கேட்கிறேன், யானை தந்தங்கள் வெட்டி எடுக்கப்பட்டது உண்மை. அந்த தந்தங்களை என்ன வீரப்பனார் கொண்டே வெளியில வித்துட்டு வந்தாரா? ஏன் போனோம்? அப்ப வாங்கினவன் யாரு? ஏன் வாங்கணும் இதுவரை பிடிக்கல? சந்தன மரங்கள் வெட்டி விற்கப்பட்டது வாங்கியவன் யாரு? இந்த வாங்கியவனை சொல்லுங்க. நீங்க வாங்குறவனை சொல்லவே மறுக்கிறீல. இடைத்தரகராக இருந்து வேலை செஞ்ச வீரப்பனாரின் மீது குற்றம் சாட்டுகிறீர்கள். நான் கேட்கிறேன், ஆயிரக்கணக்கான மக்கள் மரத்தை வெட்டினார்கள். ஏன் அந்த மக்களை போய் விசாரிக்கல? மக்கள் சொல்லியிருப்பாங்களே, நாங்க வித்தோங்க அப்படின்னு மக்களை சொல்லியிருப்பாங்களே. அப்ப இந்த அரசாங்கம் வந்து பிற்போக்கு அரசுகளா இருக்குல்ல. அப்ப அரசு தான் வந்து உங்களை வந்து ஊக்குவிச்சுட்டாயா? நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் வந்து எங்களை மரம் வெட்ட சொன்னாங்க, அதனாலதான் நாங்க மரம் வெட்டணும். நான் இன்னைக்கு சொல்றேன், அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்காம இருக்கிறானா? ஏன் அரசு அதிகாரி கேட்கறதுக்கு போய் சொல்லுங்க. அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்காம இருக்கிறானா? எவன் கைவிட்டு வாங்கல? நீங்க இப்ப கைவிட்டு கொடுத்துதான் மரத்தை வெட்டினீங்கன்னு சொல்றீங்களா? அந்த காலத்துல கைவிட்டு கொடுத்துருப்பாங்க, அவன் வாங்கிட்டான். நான் கேட்கிறேன், நான் இப்ப ஒண்ணு சொல்றேங்க. வாச்சாத்தின்னு ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீரப்பனார் வாழ்ந்த காட்டுக்கும் வாச்சாத்தி மலைத்தொடர்கள் இருக்கிறது 90 கிலோமீட்டருங்க. வீரப்பனார் அந்த பகுதிக்கு வந்ததே இல்லை, வர முடியாது. கிட்டத்தட்ட இடைவெளியே 45 கிலோமீட்டர் ஊர்கள் இருக்கு. ஊர்களில் வந்தா காட்டி கொடுத்துருவான், அதுக்காகவே வர முடியாது. நான் கேட்கிறேன், வாச்சாத்தியில் இருக்கிற மரங்கள் எப்படி வெட்டப்பட்டுச்சு? வீரப்பனார் வந்து வெட்டினாரா? வாச்சாத்தி மலைத்தொடர்ல நிறைய சந்தன மரங்கள் இருந்தது. அந்த சம்பவம் நடந்தது சந்தன மரங்களை கடத்தினார்கள் என்பதற்காகத்தானே. அங்கே இடைத்தரகர் இருந்து வேலை செஞ்சானா இல்லையா? அரசியல் பொறிக்கு இருந்து வேலை செஞ்சான். நான் அண்மையில ஒரு படப்பிடிப்புக்கு போயிருந்தேன். பெங்களூருக்கு தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 70 கருத்துளைக்கு அங்கிட்டு இருக்கிற தும்கூர் காட்டுக்கு போயிருந்தேன். வீரப்பனாருடைய படம் பண்ணுவதற்காக நான் போயிருந்தேன். அங்க வந்து மரங்கள், சந்தன மரங்கள் கன்றுகளாக இருக்கிறது. அந்த கன்றுகளுடைய அடிவேர்கள் வெட்டப்பட்டிருக்கிறது. வீரப்பனார் இறந்து 20 ஆண்டுகள் தொட போகிறது. அந்த மரத்தை வெட்டினது வீரப்பனாரா? சரி, இதற்கான தாய்மரம் ஒன்று இதற்கு முன்னுதாரணமா தான் அவர் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு. மரத்தை வெட்டினா இவ்வளவு பணம் கிடைக்குது, இவ்வளவு லஞ்சம் கொடுக்கலாம். இந்த ஒரு அடிப்படையை வச்சுதான் இளைஞர்கள் வந்து இந்த சம்பவங்கள்ல ஈடுபட்டு பெரும் அளவுல வந்து பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து வழிகாட்டி நீங்க சொல்ல வரீங்களா? ஆமாங்க. முன்னாடி வெட்டினவெல்லாம் அதுக்கு என்ன பதில் இருக்கும்? அது பெரும் அளவுல பேசப்படலைங்களே. ஒரு அரசையும் சரி, தும்கூர் வனப்பகுதியில வெட்டப்பட்ட மரங்கள் இன்றைக்கு வெட்டப்பட்டிருக்கிறது. யார் வாங்கியவர்கள்? இதுவரை கர்நாடக அரசு கைது செய்திருக்கிறதா? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கும் போய் தூர வெட்டி வச்சுக்கிறான்ல, அந்த அயோக்கியம் யாருன்னு ஏன் கண்டுபிடிக்கல? அப்ப வளர்த்து விடுவது நீங்கள் தான், அதிகார வர்க்கம் தான் வளர்த்து விடுகிறது. அப்ப அதை கண்டிக்காத துப்புள்ளாத இந்த அரசுகள் வீரப்பனார் மீதே குற்றச்சாட்டு வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? நான் கேட்கிறேன், சந்தன மரங்கள் வெட்டினார்கள், மக்கள் வெட்டினார்கள், மகிழ்ச்சிக்குரியது, மக்கள் சாப்பிட்டார்கள். இவர் வாங்கி வித்தாரு, பணத்தை கொடுத்தாரு, மக்கள் சாப்பிட்டாங்க. மலைகளை வெட்டுகிறார்கள், யாரை கேட்டு வெட்டுகிறார்கள்? என்ன ஆத்தாவுட்டு மலைகளா? இல்ல அப்பே உருவாக்கின மலைத்தொடர்களா? நான் கேட்கிறேன், மரங்கள் வெட்டினார்கள் இன்றைக்கு சந்தன கன்றுகளாக இருக்கிறது. மலைகள் வெட்டுகிறார்கள், எப்போது முளைக்கும்? மலைகளும் சரி, மண் வளமும் சரி, அரசு வந்து லைசன்ஸ் எடுத்து அரசாணைப்படி வழிகாட்டுதல்படி, அரசு வந்து நீதிமன்ற வழிகாட்டுதல்படி தான் வந்து இது வந்து அரசே வந்து செயல்படுது. ஒரு மனிதன் வந்து இதை வந்து தனக்கு சொந்தமாக்கி கொண்டு தன்னோட பொருட்கள், தன்னோட பணபலத்தையும் தன்னோட அரசியல் பலத்தையும் கூட்டிக்கணுன்றதுக்காக தனி ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு செயலை இது இந்த மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க, இந்த சமுதாயமும் ஏத்துக்காதுங்க. என்கிற பெயரில் யார்கிட்ட தாரவார்த்து கொடுக்குறீங்க? தனியார்ட்ட தானே கொடுக்குறீங்க. தனியார் தானே பெருமுதலாளி ஆகிறான், தனியார் தானே கொள்ளையடிக்கிறான். அப்ப அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நான் கேட்கிறேன், இந்த சொத்து அரசாங்கத்தினுடைய சொத்து என்றால் அப்ப அரசாங்கம் விற்கலாமா? கடலை வித்துருவீங்களா? நீங்க கடலை விற்கலங்க, கூறு போட்டு மலையை விற்கிறீங்கல்ல, கடலை கூறு போடுங்க, கூறு போட்டு வித்துருவீங்களா? நீங்க என்ன உங்களுடைய சித்தாந்தங்கள்? மலைகள் இந்த மண்ணை பாதுகாக்கக்கூடியது, இந்த வளத்தை பாதுகாக்கக்கூடியது. நீங்க அதை வெட்டுறீங்கன்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல. மரங்களை வெட்டினானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. மலைகளை வெட்டுகிறவர்கள் ஏன் இதுவரை கைது செய்யப்படவில்லை? எப்படி நீ டெண்டர் கொடுக்கலாம்? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? யாருடைய சொத்து அது? மக்களுடைய சொத்து. மக்கள்கிட்ட கேட்டீங்களா? அப்போ அதெல்லாம் கேட்காம நீங்க மரத்தை வெட்டினா யானை வேட்டான்னு கேட்கறீங்க. நான் கேட்கிறேன், இன்னொன்னு சொல்றேன், யானைகள் வேட்டையாடப்படவே இல்லை இன்னைக்கு வர. போய் பாருங்க, நான் காட்டுறேன், வாங்க கூட்டிய கொண்டே காட்டுறேன். மான்கள் வேட்டையாடப்படுகிறது, அரசு அதிகாரிகளால் மான் வேட்டையாடப்படுகிறது. அங்கே இருக்கிற சொகுசு பங்களாக்கள் பெரிய பண்ணை முதலாளிகளை அழைத்து கொண்டு வந்து விருந்தளிக்கிறார்கள். பணத்திற்கு ஒன்று மட்டுமே அனைத்து கூறுகளும் இயங்கி கொண்டிருக்கிறது. அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்களா யாருமே? எல்லா நான் இன்னைக்கும் கேட்கிறேன், பல்வேறு அமைப்புகளும் சரி, பல்வேறு கட்சிகளும் சரி, காவிரியும் பாலாறும் ஒன்றாக கலக்கக்கூடிய இடத்தில் மணல்கள் நிறைந்து கிடக்கிறது. மணல்களை எப்படி திருமாடுறோம்? பரிசில்ல போயிட்டு முக்குளிச்சு மணல் அள்ளி கொண்டு வந்து கரையில சேர்த்து வீடு கட்டுறாங்க. அதை யார் டெண்டர் கொடுத்தது? யார் உரிமம் கொடுத்தது?
பாலாற்றுப்படுகையில் இன்றைக்கு மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது. அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? மலை முகடுகளில் ஊறி வருகிற தண்ணீர், ஓடி வருகிற கொடிக்கால் என்று சொல்லக்கூடிய வாய்க்கால் பகுதிகளில் நிறைந்து கிடக்கிற மணல்களை கொள்ளையடிக்கிறார்களே, ஏன் இதை பற்றி பேச மறுக்கிறீர்கள்? வீரப்பனார் வந்து மணல் கொள்ளையடிச்சாரா? இல்ல மலையை சுரண்டினாரா? மரத்தை வெட்டினார், மக்கள் வெட்டினார்கள், வாங்கி கொண்டார், இடைத்தரகராக வேலை செய்து விற்பனை செய்து கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு சந்தன கடத்தல் மனித உயிருக்கும் விலங்கு உயிருக்கு என்ன ஐயா பெரிய வித்தியாசம்? உயிர் தான், எல்லாம் உயிர் தான், எல்லாம் உயிர் தான். அப்ப மனித உயிருக்கு வேற. இல்ல நான் கேட்கிறேன், ஒரு செய்தி, யானைகளை வேட்டையாடியது உண்மை, மாற்றுக்கிறதுல அவரே ஒத்துக்கிறார். நான் யானை வேட்டையாடுன்னு நான் கேட்கிறேன், அரசியல் தலைவர்கள நான் இன்னும் தப்பு பண்ண எவனா ஒத்துக்க சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் எங்கள் மகத்தான போர் மறவர் மண்ணுரிமை தலைவர் வீரப்பனார் அவர்கள் தான் செய்த குற்றமாக இருந்தால் ஒப்புக்கொண்டிருக்கிறாரே, அதுதான் மனிதன், அதுதான் மனித மாண்பு. எங்க இங்க ஒத்துக்க சொல்லுங்க, கொள்ளையடிச்சவன கோடி கோடியா கொள்ளையடிக்கிறானுங்கல்ல, அதை பேச சொல்லுங்க பார்ப்போம், ஒத்துக்க சொல்லுங்க பார்ப்போம். கொலை செய்யறான ஒத்துக்க சொல்லுங்க. அப்ப யார் இதுல சரியான ஆள் என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். நான் இன்னொன்னு சொல்றேன், வீரப்பனார் மீது வழக்குகள் பதியப்பட்டிருக்கலாம், நீதிமன்றங்களுக்கு செல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் எந்த நீதிமன்றமும் வீரப்பனாரை ஒரு நீதிமன்றம் கூட இவன் கடத்தல்காரன், இவன் கொள்ளைக்காரன், இவன் கொலைக்காரன் என்று தீர்ப்பு சொல்லவே இல்லை. அவரு இறந்ததுனால இது இதோட போயிடுச்சுங்க. ஐயா உயிரோடு இருந்திருந்தா அவரோட விஷயங்கள் எல்லாமே வெளியே கூட உங்களால தொற்றுக்க முடியாது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த பகுதியை சார்ந்த மக்கள் எல்லாமே வந்து பெருமளவுல வந்து உதவி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பல பேட்டிகள்ல சொல்லியிருக்கீங்க. அந்த மக்களோட மனநிலை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோவா வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா இப்பயும் வந்து சமுதாயத்திலயும் சரி, மற்ற மாநிலங்கள்லயும் சரி, கேரளாவில இருந்து, கர்நாடகாவில இருந்து, தமிழ்நாடுல இருந்து மற்ற மாநில மக்கள் எல்லாருமே வந்து சந்தன கடத்தல் வீரப்பனா ஒரு தீவிரவாத செயலை போல வந்து பாக்குறாங்க. அதாவது ஐயா, முதல்ல மக்களுக்காகவே அந்த பகுதியில் வாழ்ந்த மகத்தான தலைவர், அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா தேசிய தலைவர் மாதிரி சொல்றீங்க. இது வந்து ஒரு காந்தியடிகள் மாதிரி, ஒரு நேரு மாதிரி, ஒரு சுபாஷ் சந்திர மாதிரி நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றத பார்த்தா அப்படிதான் சார் இருக்கு. காந்தி எதற்காக போராடினாரு? காந்தி வந்து அகிம்சை வழியில போராடினார் சார். சரி, யாரை எதிர்த்து போராடினாரு? ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார், வர்க்கத்தை எதிர்த்து போராடினார். இதேதான் இங்கே அவர் வந்து அதிகார வர்க்கத்தை தாண்டி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினார். ஆங்கிலேயர் யாரு? அன்னைக்கு அதிகாரம் பண்ணது யாரு? ஆங்கிலேயர் தானே அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த அதிகார வர்க்கத்தை எதிர்த்து எவன் ஒருவன் போராடுகிறானோ அவன் போராடிதான். அதுக்கு வந்து ஆயுதத்தை வந்து கையில எடுக்கணும்னு சொல்ல சுபாஷ் சந்திர போஸ் எடுத்தாரு, அது தப்பா? சொல்லுங்க. முதல்ல அதிகார வர்க்கத்தை எதிர்த்து யார் ஆயுதம் தரித்த போரை தொடங்குகிறார்களோ அவர்கள் இந்த மண்ணுரிமை. அதே சுபாஷ் சந்திர போஸ் வந்து மக்களுக்கான விடுதலைக்காக எடுத்தாரு. இவருக்கு என்ன நெசசிட்டி இருக்கு? காவிரி நதிநீர் பிரச்சனையில மக்கள் துயரப்பட்ட போது, துன்பப்பட்டது மக்கள் விடுதலை உங்களுக்கு தெரியலையா? அதாவது கிடந்து அடித்து விரட்டப்பட்டார்களே கர்நாடக மக்களால். இரு மாநிலங்களுக்கும் சண்டையை உருவாக்கும் விதமா வந்து செயல்பட்டு இருக்காருன்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்ல, அரசாங்கமே அந்த சண்டையை உருவாக்கி விட்டது. காவிரி, நான் என்ன கேட்கிறேன்னா, காவிரி யாருடைய மண்ணு? குடகுமலை தோன்றுகிற இடம் யாருடைய மண்ணு? தமிழர்களுடைய பூர்வீக குடிமண். அங்கே தோன்றுகிற குடகுமலையில் தோன்றுகிற காவிரி தமிழனுக்கே உரிமையானது. ஒரு நதி எங்கே போய் கடலில் கலக்கிறதோ அந்த நதி அவனுக்கே சொந்தமான உலகளாவிய சட்டம் சொல்லுகிறது. ஏன் அதை பத்தி எல்லாம் பேச மறுக்கிறீங்க? நான் கேட்கிறேன், உனக்கு தண்ணி வேணும்னா எடுத்துக்கோ. அது இன்னொன்னு சொல்றேங்க, இன்னைக்கு 27 அணைகளுக்கு மேல காவிரியின் அணை குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற கர்நாடக அரசு மேகதாது அணை இன்னைக்கு கட்டுறவங்க முடிவெடுத்து இன்னைக்கு வந்து நிக்கிறான்னு சொன்னா யாரால? வீரப்பனார் இல்லாததுனால. வீரப்பனார் இருந்திருந்தா அதை பத்தி பேசியிருப்பாங்க அவங்க. அவர்களுக்கு துப்பு இருக்கிறதா? இங்க இருக்கிற இந்த அரசுகள், தமிழ்நாட்டு அரசுகள் கேடுகட்ட அரசுகளாக. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு வீரப்பன் போல கர்நாடகாவிலயும் ஒரு அமைப்புகள் உருவாகணும். இதற்கு நடுவுல வந்து மக்கள் வந்து அவதிப்படணும். அது மாதிரி தானே இப்ப நீங்க வந்து உங்களோட அவதிப்படலையா? சொல்லுங்க. காவிரி நதிநீர் பிரச்சனையில் தமிழர்கள் சொல்லனா துயரங்களை சந்தித்தார்கள். பெங்களூரு நகரத்திற்குள்ள மட்டும் 800 கோடி சொத்து. இரண்டு மாநில அரசுக்கும் நடுவுல மத்திய அரசு அது வந்து சமரசம் செய்யுங்க. அது பொய்யான அரசுங்க. நான் கேட்கிறேன், மத்திய அரசு என்ன பண்ணி கிழிச்சிச்சு? சொல்லுங்க. தமிழக மீனவர்களை சுட்டு கொண்டாங்களே, அப்ப வந்து இந்திய மீனவர்கள் இல்லையா? கர்நாடகா ஆயிரக்கணக்கான மக்களை அடித்து துன்புறுத்தி அடித்து விரட்டப்பட்டார்களே, அப்போ மத்திய அரசு எங்க போனுச்சு? நான் கேட்கிறேன். ஏன் இதெல்லாம் மனித உயிர்கள் இல்லையா? மத்திய அரசு இதெல்லாம் ஏன் கேட்கல? சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலைகள் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு. நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழர்களை இந்துக்களாக்கிய கொடுமைகள் இங்கே இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து பழனி முருகன் கோயில்ல இந்துக்கள் மட்டும்தான் செல்ல வேண்டும் என்றால், அப்ப நான் இந்து இல்லை, நான் தமிழனா இருக்கிறேன், நான் எப்படி போறது? ஐயா அவங்க என்னன்னா பெரும்பான்மையா இப்ப வந்து இது வந்து மத ரீதியா போக வேணாங்க ஐயா. இது மத ரீதியான ஒரு விஷயம். இந்த நாட்டை, தமிழர்களுடைய நாட்டை, தமிழர்களுடைய இந்த தாயகத்தை நீங்கள் இந்து தாயகமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம்.
தமிழனுக்கு சாதியும் இல்ல மதமும் இல்லை, உருவாக்கியது நீங்கள். ஆனால் இன்னைக்கு எங்கே ஒன்றை விட்டுருக்கீங்க, என் தமிழர் தாயகத்தை என்று மாற்றுவதற்கு வேலையை திட்டமிட்டு RSS பார்ப்பன கும்பல் செய்து கொண்டிருக்கிறது. இந்த பாரத பூமியில 80% இந்துக்கள் வந்து இருக்கிறதுனால இது வந்து இந்து நாடா வந்து அறிவிக்கிறதுல தமிழர்கள் அல்ல. நான் திருப்பி சொல்றேன் உங்கள்கிட்ட, தமிழர்கள் வணங்கிய தெய்வம் சூரியன். அவன் அதற்கு பிறகு கடலை வணங்கினான். அதற்கு பிறகு எல்லை தெய்வங்களாக இன்றும் இருக்கிற கருப்பரு காளியாத்தாவை விரும்பினான். அவர்கள் அந்த ஊர் எல்லையை பாதுகாத்தவர்கள். இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மக்களை பண்படுத்தியவர்கள். ஆகையால ஊர் எல்லையில புதைக்கப்பட்டவன நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய தெய்வ வழிபாடு, என்னுடைய உருவ வழிபாடு வேறு. நாங்க நடுகள் திட்டத்தை வணங்கியவர்கள். நீங்க வந்தேரி தெய்வங்களை கொண்டு வந்து குரங்க கும்பிடுறா, யானை கும்பிடுறான்னு நாங்க எப்படி கும்பிட முடியும்? ஆனால் தமிழ்நாட்டை ஆளுகிற, தமிழர்களாக ஆண்டு கொண்டிருக்கிற இந்த அரசுகள், நாங்கள் இந்துக்கள், இன்னைக்கு இந்து சமய அறநிலைத்துறை தான் இருக்கு. இல்லை, தமிழர் நலத்துறை தான் அது. தமிழர் தெய்வ நலத்துறை தான் அது. இந்து நலத்துறையே கிடையாது. அதை மாத்துங்கன்னு சொல்றான். இன்னைக்கு வர மாத்தல. ஆக தமிழர்கள் தமிழர்களாகவே இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை உணராமல் தான் இன்று வரை தமிழ்நாட்டில் பாருங்க, பார்ப்பனர்களான கட்சியாக இருக்கக்கூடிய RSS கும்பலினுடைய அடிவருடியாக இருக்கக்கூடிய RSS பிரிவினுடைய இளைஞர் படை பிரிவாக இருந்த இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பார்ப்பனர்கள் இருக்கான்? இருக்கிறவங்க பூரா சூத்திரன். மூல மணிங்கி போய் இன்னைக்கு வந்து RSS கும்பலில் சேர்ந்துக்கிட்டு, பிஜேபி கும்பலில் சேர்ந்துக்கிட்டு தூவமிடுறான் பார்ப்பனர்களுக்கு. இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி எங்க பார்ப்பன மட்டும் அங்கே இருக்க சொல்லுங்க பார்ப்போம். அந்த கட்சி ஆட்சியை பிடிக்குமா? ஆக இவர்கள் தமிழர்களையும் இந்துக்களாக மாற்றுவதற்கான முயற்சியை தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நாங்கள் தமிழர்களே, நாங்கள் இந்துக்கள் அல்ல. எங்களுடைய வழிபாடு வேறு, எங்களுடைய குல வழக்கங்களே வேறு, எங்களுடைய பண்பாடு வேறு, எங்களுடைய கலாச்சாரம் வேறு. எல்லாத்தையும் மாற்றுவதற்கான முயற்சியை RSS கும்பலும் பிஜேபி கும்பலும் இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க நான் கேட்கிறேன். 82% 84% பேர் இன்றைக்கு நீதிமன்றங்களில் பார்ப்பனர்கள் மட்டுமே வந்து உட்கார்ந்துருக்கிறான். சூத்திரர்களுக்கு இது தெரியலையா? சொல்லுங்க பாப்போம். ஏன் இதுவரை பேச மறுக்கிறார்கள் இவர்கள்? எப்படி அவங்களுக்கு மட்டும் 84% பேர் நீதிபதிகளாக இருக்கிறார்கள்? அதான் பெரியார் சொன்னாரு, டே நீ இங்கெல்லாம் ஜெயிச்சு போயிடுவ, மேலே போனா நீ தோத்து போயிடுவேன்னாரு. எப்படின்னு கேட்டாங்க. மேலே இருக்கிற பூரா அவன்டா. அதே பெரியாரை தான் தமிழ் தேசியத்தை சார்ந்து பல பேர் வந்து எதிர்க்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மூடர்கள், முட்டாள்கள், பெரியாரை பற்றி நன்கு உணராதவர்கள். தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற தனி தத்துவத்தை இந்த தமிழ்நாட்டிற்கு வழங்கி தந்த பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவன் அவர். அவரை போய் இன்னைக்கு கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. கேட்டா தெலுங்குங்கிறீங்க, கன்னடத்துக்காரங்கிறீங்க. நான் கேட்கிறேன், தமிழரும் கன்னடரும் மலையாளியும் தமிழர்களுடைய குழந்தைகள். அதை முதல்ல நீ உணரணும். சமீபத்தில் ஒரு NIA சோதனை, இது வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி அங்கே இருக்கிற நிர்வாகிகளை எல்லாரையும் வந்து சமன் அமைச்சிருக்காங்க. இதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசு வந்து இது என்ன கண்ணோட்டத்தில் வந்து இதை பார்க்குறாங்க? இது வந்து ஆயுதங்கள்லாம் வந்து வச்சிருக்கிறதாகவும் பணப்புழக்கங்கள் இருக்கிறதாகவும் இந்த சமனில் வந்து தெரியப்படுத்துகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம்மா, AK-74 ரக துப்பாக்கி எடுத்து சுட்டு பயிற்சி பெற்ற தலைவர் அல்லவா சீமான். அதனால அவங்க ஆயுதம் இந்த NIA முதல்ல நான் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறேன். முதல்ல இவங்க NIAன்னு பார்க்கணும். NIA தேசிய பாதுகாப்பு முகமை. இந்த தேசிய பாதுகாப்பு முகமை, நான் ஒன்று சொல்றேன், ரகசியங்களை பாதுகாக்கணும். இப்ப விடுதலை புலிகள் என்கிற பேரமைப்பு ஒரு பெரிய கட்டமைப்பு, பெரிய இராணுவம், தமிழர் தாயகத்திற்கான ஒரு இராணுவ கட்டமைப்பை தொடர்ந்து இந்தியாவில் இருக்கிற பார்ப்பன அடிவருடிகள், பார்ப்பன கும்பல் சிதைத்து வருகிறது. ராஜீவ்காந்தியை படுகொலை செய்ததே RSS கும்பல் தான். அதனாலதான் இன்னைக்கு வர சுப்பிரமணிய சுவாமியை செயின் கமிஷனில் நிறுத்தி கேள்விகளை கேட்க மறுக்கிறார்கள். நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், புலிகளுக்கும் ராஜீவ்காந்தி படுகொலைக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அது ஒரு துன்பியல் நிகழ்வு என்று எங்களது இயக்கம் கடந்து போயிருக்கிறது, எங்களது இராணுவம் கடந்து போயிருக்கிறது. நான் சொல்றேன், இந்த NIA என்பது ரகசியம் காக்கப்பட வேண்டும். இதுதான் இந்தியாவில் இருக்கிற மிக உயரிய பாதுகாப்பு காவல்துறைனா அது வந்து NIA தான். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, புலிகளிடமிருந்து பணம் பெற்றார்கள் நாம் தமிழர்கள். ஆடா பைத்தியக்காரங்களா! நான் கேட்கிறேன், இந்த நாம் தமிழர்களுக்கும் இந்த இப்ப பிடிபட்டுருக்கான்ல, நான் ஒரு 4-5 பேர் வந்து வீட்டுகளில் போய் விசாரிச்சிருக்கிறாங்களே, இது நாடகம்னு நான் சொல்றேன். புஷ் பண்றாங்க. அதாவது இந்த தேர்தல் நெருங்கிருச்சு, நாம் தமிழரை புஷ்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டு வங்கியை கலட்டிட்டோம்னா நாம ஆட்சியை பிடிச்சிடலாம்ங்கிறது தான் RSS உடைய சித்தாந்தம். இப்போ RSSக்கும் சீமானுக்கும் ஒரு ரகசிய தொடர்பு இருப்பதால் இந்த வேலை திட்டத்தை ரகசியமாக செய்து கொண்டிருக்கிறாரு. நான் கேட்கிறேன், NIA இவங்க வீட்டுகள் எல்லாம் போனுச்சு, ஏன் சீமான் வீட்டுக்கு போகல?
சீமானுடைய தம்பி பீட்டர் வீட்டுக்கு ஏன் போகல? ஐயா அவர் வந்து வரவேற்கிறாரு. நீங்க எப்போ வந்தாலும் என் கதவு திறந்தே இருக்கும், ஏன் என் தம்பிங்களை போய் நீங்க வந்து தொந்தரவு படுத்துறீங்க, நேரடியா என்கிட்ட வாங்க. வீட்டுக்கு போட்டோம், சீமானுடைய தம்பி பீட்டர் வீட்டுக்கு போகட்டும். ஆனா ஆடைகள் உலகத்துலதான் எல்லாமே வந்து உட்கார்ந்து பேசி முடிக்கிறாங்க. அங்கதான் எல்லாமே நடக்குது. போய் ஜாடி கிராமத்துலயும் விருகம்பாக்கத்துல இருக்கிற அந்த துணிக்கடையில போய் எல்லாத்தையும் இந்த எண்ணெய் ஏன் விசாரிக்கிறது வர? ஒரு எழுச்சியோட வந்து இருக்கக்கூடிய அந்த தருணத்துல இது வந்து ஒரு தடை செய்யும் விதமாக தான் வந்து இது வந்து மத்திய அரசும் சரி புகழ்ச்சியும் இல்ல. நீங்க வேற எலிப்புழுக்கு இதெல்லாம். நான் ஒண்ணு சொல்றேங்க, என்னையே இந்த 4-5 பேர் வீட்டுல போய் பரிசோதனை பண்ண கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்கு சதவீதம் வந்து இன்னைக்கு பெற்று இருக்காருங்க ஐயா. நாம் தமிழ் தேசிய வந்து இன்னைக்கு வந்து பெரு எழுச்சியோட 30 லட்சம் வாக்கு சதவீதம் வந்து உயர்த்திருக்காங்க. நான் அப்படி பார்த்தா வைகோ அவர்களும் தான் கடந்த காலங்களில் வந்து 6-7% வாக்குகளை வாங்கினார். எங்க வைகோ? இது வந்து வைகோ அவர் வந்து ஆல்ரெடி திமுக இருந்து பிரிஞ்சு மதிமுகன்னு ஒரு கழகமா வந்து அமைச்சாரு. ஆனா தமிழ் தேசியம் எப்பயுமே இல்லாத ஒரு அளவு ஒரு எழுச்சியை வந்து இப்ப வந்து உண்டு பண்ண உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது வந்து சிதைக்கும் தேசியம்லாம் தமிழ் தேசியம் கிடையாது. சும்மா ஏதாவது பேசாதீங்க. அவர் வரட்டு தேசியம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு RSS கும்பலுடைய அடிவருடியாக செயலாற்றி கொண்டிருக்கிறார். நான் ஒண்ணு சொல்றேன், என்ஐஏ பரிசோதனை செய்கிற அளவிற்கு அல்லது என்ஐஏ வந்து இந்த போலிகளுக்கு வந்து புலிகள் பணம் கொடுத்தாங்களா? புலிகள் என்ன இவர்கள் இருந்து மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றவர்களா? இவர்கள் என்ன புலிகளுக்காக உதவியவர்களா? இல்ல புலிகள் இயக்கத்தை இங்கே கட்டமைத்து வழி நடத்தியவர்களா? அதெல்லாம் சும்மா. இவங்கெல்லாம் வெற்றுக்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, ஏற்கனவே 2 ஆண்டு காலம் பேச விடுங்க. 2 ஆண்டு காலத்திற்கு முன்பே இதே சீமான் அவர்கள் ராஜீவை கொன்றது நாங்கள் தானே ஒரு அறிக்கையை கொடுத்தான். 2 ஆண்டு தடை நீடிச்சாங்க. இப்ப தடை நீடிக்கணும் ஒரு காரணத்தை தேடுறாங்க. என்ன தேடுறாங்க? இவங்க வீட்டுகளில் என்ஐஏ பரிசோதனை, இவங்க வீட்டில் விடுதலை புலிகளுடைய படம் இருந்தது, ஆயுதங்கள் இருந்தது, ஆயுத கொள்முதல் இருந்தது, ஆயுத புரட்சியை வழிநடத்துவதற்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லி மீண்டும் புலிகளை 2 ஆண்டுகள் தடை நீடிப்பதற்கான வேலை திட்டத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள். இன்னொன்னையும் சொல்றேங்க, இந்த விஷயத்துல ஏன் புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது? இதுவரை புலிகள் தமிழ்நாட்டில் ஒரு சிறிய சம்பவத்தை செய்ததுண்டா? நீங்கள் தடை செய்யப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை புலிகளால் எங்கள் இந்தியாவிற்கு பேராபத்து இருக்கிறது, பேராபத்தை நடத்தி இருக்கிறார்கள் என்று எங்கேயாவது நீங்க பேசியிருக்கிறீங்களா? புலிகள் இயக்கத்தை ஏன் தடை செய்ய வேண்டும்? முதலாக விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்ட போது அந்த தலைவர் பிரபாகரனுடைய படத்தை தமிழ்நாட்டில் போடக்கூடாது என்று தடையே விதித்தார்கள். ஆனால் வைகோவும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் உச்சநீதிமன்றம் சென்று இந்த வழக்கை உடைத்தார்கள். அந்த உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னது? இயக்கம் தடை செய்யப்பட்டிருக்கலாம், அவர்களுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ ஆயுத உதவியோ செய்வதுதான் குற்றம், படத்தை போட்டுக் கொள்வதில் குற்றம் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. 2009ற்கு பிறகும் கூட, ஏன் நான் சொல்றது இதெல்லாம் 2006 நடந்தது. 2007 உச்சக்கட்ட போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம், இங்கே படுபயங்கரமாக மக்களை சிதைத்த நேரம். அந்த காலகட்டத்திலேயே வைகோ அவர்களும் அண்ணன் திருமா அவர்களும் சேரிகளுக்குள் கொண்டு போய் இந்த தலைவனை கொண்டு போய் சேர்த்த பெருமை அண்ணன் திருமாவளவனுக்கு சாரும். சீமான் என்ன முடிவெடுக்கிறாரோ அது வந்து எப்படி தெரியுமா? சர்வதிகார தலைமை கொண்ட கட்சி. சீமான் ஒருவர் மட்டுமே முடிவெடுக்க முடியும். அண்மையில் நிறைய வீடியோலாம் நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய வந்து ஒளி பேழையின் மூலமாக நம்ம பார்த்துருக்குறோம். எவ்வளவு அதிகாரத்திமரோடு அடுத்தவனை வசியம் பண்ணுறது, திட்டுறது, கேவலப்படுத்துறது, கட்சிக்கு உழைத்தவர்களை கேவலப்படுத்தி விரட்டிய பெருமை தான் சீமானுக்கு உண்டு. எத்தனை தளபதிகள் இன்னைக்கு வந்து விரட்டி இருக்கிறாரு. இந்த கட்சி காப்பாற்றுவதற்காக, இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவதற்காக, உண்மையான தமிழ் தாயகத்தை வெல்ல வேண்டும் என்பதற்காக, தமிழீழ தாயகத்தை வென்றெடுப்பதற்கு களமாடிய புலிகளோடு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும், இங்கே குரல் எழுப்ப வேண்டும், ஆயுதம் இல்லாத அறவழி புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று எத்தனை ஆயிரம் தம்பிகள் அந்த இயக்கத்திலே இணைந்தார்கள் போராளிகளாக. அத்தனை பேரை விரட்டி விட்டீங்களா? ஏன்? உங்களுடைய சொந்த சுய லாபத்திற்காக நீங்கள் சம்பாதிக்க வேணும். நான் இப்ப சொல்றேங்க குற்றச்சாட்டு, யாரையுமே இந்த ஆளு எம்எல்ஏ ஆக்க மாட்டாரு, யாரையுமே எம்பி ஆக்க மாட்டாரு. அதை காட்டி சம்பாதிப்பது. இளம் தலைமுறைகளை எல்லாரையும் வந்து ஒரு வழி நடத்தி அரசியல் பக்குவப்படுத்தி காசு வச்சிருந்தா அப்படியே தேர்தலில் நிக்க வச்சு அவனை வறுமை கோட்டுக்கு கீழே கொண்டு போய் வச்சு விரட்டி விடுறதான் இவருடைய பணி. நான் இப்ப குற்றச்சாட்டு வைக்கிறேங்க. நான் இப்ப உங்களுக்கு சொல்றேங்க ஐயா, ஒரு சட்டமன்ற தேர்தல் 2026 எந்த அளவுக்கு வாக்கு வங்கி வந்து வாங்க போகுதுன்னு பாருங்க. தமிழ்நாட்டுல 2ஆம் இடம் வந்து கண்டிப்பா வரும். இதை நீங்க பார்க்க தான் போறீங்க. 2ஆம் இடம் வந்து எப்படின்னா பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்து வருவாங்க. எதிர்கட்சியா அமையும் சொல்றாங்க. பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்து வருவாங்க. அதானே சொல்ல வரீங்க? சொல்லுங்க. அப்படிதான் போகும். எழுதி வேணாலும் தர்றேன்னா அவர்கள் அதை நோக்கிய பயணத்தை தான் இன்னைக்கு வரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
நீங்க நாம் தமிழர் என்பது நாம் தமிழராக இல்லை, சீமான் என்கிற தனிநபர் கட்சியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அந்த கட்சிக்கு வந்து ஒரு கணக்கு வழக்கம் இல்லை. அந்த கட்சிக்கு கூட நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப கட்சி தொடங்கி 15 வருஷம் ஆச்சுல்ல, ஒற்றை ஈழத் தமிழராயாவது நீங்கள் காப்பாற்றிய வரலாறு உண்டா? ஒரு முகாம்ல போய் நீங்கள் வந்து ஆய்வு செய்த அந்த மக்கள் மீது யாரு ஐயா போராட்டம் பண்ணா? இதே வந்து திருச்சி சிறப்பு முகாமுக்கு வந்து யாரு போராட்டம் பண்ணா? அந்த திருச்சிக்கு முன்னாடியே வந்து போராட்டம் பண்ணது யாரு? விடுதலை சிறுத்தைகள் போராடி இருக்கிறது, மறுமலர்ச்சி திமுக போராடி. நீங்க நாம் தமிழர் தொடர்ச்சியா எல்லா மேடைகள்லயும் வந்து முழக்கத்தோட வந்து அந்த திருச்சி சிறப்பு முகாம்ல இருக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் தான், நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் தான், நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் தான் வந்து தொடர்ச்சியா போராடின இருக்காங்க ஐயா. அப்படி முழங்கினா தான் மேலை நாடுகளில் இந்தியாவில் இருந்து பணி செய்ய போன தமிழர்கள் காசு கொடுப்பான். புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் அங்க போய் உழைக்கிறான் பாருங்க, அவன் அப்பதான் காசு கொடுப்பான். எப்ப தலைவர் படத்தை போட்டா அல்லது இந்த மாதிரி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருக்கிற ஈழத்தமிழர்களை விடுதலை செய்யணும்னு போராடினா. நீங்க இன்னொன்னு சொல்றேன், இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். அந்த திருச்சியில போய அந்த பாதுகாப்பு வளையத்தை உடைக்க வேண்டும் என்று போராடுகிற இவர்கள் சொந்த காசுல போராடி இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, ஈழ தேசத்திலிருந்து இடம்பெயர்ந்தவர்களிடம் வசூல் செய்து நடத்தியிருப்பார்கள். இதான் அவங்களுடைய வேலை. ஒரு போராட்டம் அறிவிக்கிறான்னு சொன்னா அவன் வசூல் வேட்டையில இறங்குறான்னு அர்த்தம். இதான் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு. நான் அங்கே இருக்கிற தொண்டர்கள் அற்புதமானவர்கள், அர்ப்பணிப்பு தன்மையோடு பணியாற்றக்கூடியவர்கள். அவர்கள் எல்லாம் பிரபாகரனுடைய தம்பிகளாக நின்று களமாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பிரபாகரன் தம்பிகளுக்கு நான் சொல்லுகிறேன், தயவு செய்து சீமானை நம்பி விடாதீர்கள், சிதைந்து போவீர்கள். ஏனென்றால் சீமானை நம்பி போனவர்கள் எல்லாம் சிதைந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. நீங்களும் சிதைந்து போக விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் பேசுறேன். சரி, பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்ததுக்கு நன்றிங்க. நன்றி.